இன்னைக்கு தங்கச்சி சமையல் தடபடலாம் இருக்கும். கையோட கொஞ்சம் வெத்தலை பாக்க வாங்கிட்டு போருமே. என்ன துபாய் மச்சானுக்கு விருந்து போல இருக்கு? சரி, ஐயர் என்ன ஆனாரு? அவர் கை ஒடிஞ்சு 2-3 நாள்ல போனவர் தான். எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல. இருக்காரா செத்துட்டாரான்னு கூட சந்தேகமா இருக்கு. சினிமா தியேட்டருக்கு ஊரை பார்த்து கட்டி கொடுன்னு சொல்லி உன்ன இந்த ஊர்ல நான் ஒத்த கால நின்று கட்டி கொடுத்தேன். இங்க திருமண பக்கமெல்லாம் சினிமா தியேட்டரா இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் நம்ம ஒன்னா குடும்பத்தோட சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு போயிருக்குமா? இந்த குறையோட நான் வெளிநாட்டுக்கு போய் எப்படி வேலை பார்த்து என்னத்தான் சம்பாதிக்க போறணும்? அட போன இதெல்லாம் ஒரு குறையாக்கும். நாளைக்கு தானே ஃப்ளைட். இப்ப மணி 1 தான் ஆகுது. இன்னைக்கு மேட்னி போய் படம் பார்த்துட்டா போச்சு. அப்படியா? இன்னைக்கு பார்த்தோம் பார்த்தா இப்பதான் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. சரியாத்தா, நான் போய் தியேட்டர்ல சினிமாவுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து வச்சிடறேன். இதுக்கெல்லாம் சீக்கிரமா கூட்டு வந்து சேரு. அட சும்மா இருப்பா, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. தியேட்டருக்கு வரும்போது கிளாஸ் எடுத்துட்டு வந்துடாத. ஹலோ அப்பா, அண்ணனுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. அண்ணியோட படத்துக்கு போறாரு. நாளைக்கு பாரு. 3 டிக்கெட் கொடுங்க. ஹலோ, சொல்றத கேட்க மாட்டேன். நாளைக்கு வந்து பாருடா. பாரியா பைய போன அந்த சனியனை தூக்கி வெளியே போடு. ஏய், யாரடி சொன்ன? போனை தாங்க சொன்னேன். அதானே பார்த்தேன். இல்லைன்னா வெட்டிங் டே கட்டிங் டே. ஏய், எல்லாருக்கும் டிக்கெட் எடு. அண்ணே 4 டிக்கெட் கொடுங்கண்ணே. மொத்தம் எத்தனை டிக்கெட் இருக்கு? 10 இருக்கு. மொத்தமா கொடு. ஏங்க முதல்ல நான் தான் கேட்டேன், எனக்கு முதல்ல கொடுங்க. ஏய் குடியா. ஏங்க இங்க வரிசையில் நிக்கிறவங்க எல்லாம் மனசுல தெரியலையா? போங்க பின்னாடி. குறுக்கால வரியா கொடுங்க. ஏய் குடியா. யோ போய் அங்கிட்டு. நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறேன். யாரடா கீழ நிக்க சொல்ற? என்னடா யாருன்னு தெரியாம பேசுறாம? இத பாருங்க, கை நீட்டுற வேலை வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் வாயால பேசுங்க. வாயால பேசுங்க. அண்ணனே கை நீட்டி பேசுற. ஒரு ஆள் போட்டு எத்தனை பேர் அனுப்பிங்க? பொட்ட பசங்களா, உங்க ரெண்டு தான் ஆள் கிடைக்கிறீங்க. இதை என் ஊருக்கு வந்து என் மேல கையை வச்சு பாருங்கடா. ஒரு பையன் உசுராடி திரும்ப முடியாது. நீங்க ஆம்பளைங்களா தான் என் ஊருக்கு வந்து பாருங்கடா. ஒரு பையன் உசுராடி திரும்ப முடியாதா? உசுரை பத்தி யார்கிட்ட பேசுற? இங்க பாரு, மேல பாரு. சிவகிரி, சிவகிரி. கடப்பா 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 கடப்பா. டேய் டேய் கடப்பா. சிவகிரி, சிவகிரி. கடப்பா டேய், என்னடா ஆச்சு? என்னாச்சு? நம்மள எந்த கடவுளும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியடா. ஆனா இந்த மெட்ராஸுக்காரங்க பிரிச்சுட்டாங்கடா. மச்சான் ஆட்டோ பிடிங்க, ஆட்டோ பிடிங்க, போங்க. டேய் ஒண்ணாக பயப்படாத. சிவகிரி, உன்னை விட்டு 5 வருஷம் பிரிச்சிருக்க வச்சுடா. ஆனா இப்ப ஆயுசுக்கு பிரிச்சு போட்டாங்கடா. பிரிச்சு போட்டாங்கடா. ஏத்த கருப்பு, ஏத்த கருப்பு. நீ போட்டு சோறு செரிக்கிறதுக்குள்ள குச்சி போட்டாங்க, குச்சி போட்டாங்க. கடைசி வரைக்கும் நாம ஒண்ணா சேர்ந்து படம் பார்க்க முடியலையடா. கடப்பா டேய் கடப்பா, டேய் கடப்பா, டேய் 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 கடப்பா. ஐயோ, நானே பத்தி நானே கொன்னுட்டேனே. போக மாட்டேன்னு சொன்னியேடா. போக சொன்னேனே, ஒரே அடியா போயிட்டியேடா.
எனக்கு இருந்த ஒரே பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே. என் பிள்ளை உன் மேல உசிரியே வச்சிருந்தானே உன்கிட்ட வந்து உசிர விட்டுட்டானு. கடைசியா என் பிள்ளை என்னத்தான் சொன்னா சொல்லாத. என் பிள்ளை என்னத்தான் சொல்லாத. சிவகிரி உன் சிநேகித ஒன்று விட்டு போக போறான்னு உன் சிநேகித ஒன்று விட்டு சிவகிரி உன் சிநேகித நம்ம எல்லாரையும்